ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு கடந்த ஒரு 3 மாதமாக பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ சரியாக போகுது. சுகஸ்தானம், லாபஸ்தானம், சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை. 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் நல்ல நிலைமையில் இல்லை. 7ஆம் இடத்துல நீசம், 8ஆம் இடத்துல கேதுபடியில் இருந்தார். இனிமேல் இதெல்லாம் மாறப்போகுது. செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறாரு, குருகேந்திரமாக போகிறாரு. செவ்வாய் முருகப்பெருமானோட அம்சம், அங்கார பகவான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயோட அனுக்கிரகம் அடுத்தடுத்து மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம் குரு பார்வை, 11ஆம் இடம் ஆட்சி பெறுவார். 12ஆம் இடத்துல குரு பார்வை, 12ஆம் இடம் ராசிக்கே வருவார். உங்கள் ராசிக்கே வந்து உச்சமடைவார். அடுத்து 2ஆம் இடம் குரு பார்வை, 3ஆம் இடம் வந்து குருக்கு கேந்திரம் வருவார். சனிபவன் கூட சேர்ந்தாலும் குருக்கு கேந்திரமாக வருவார். அடுத்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். 5ஆம் இடத்துல சிறப்பு தான். 5ஆம் இடத்துக்கு வரதுக்குள்ளேயும் அடுத்த வருஷம் ஆயிரும், 2026 ஆயிரும். குரு பயிற்சி முடிஞ்சு போயிடும். சரியா? இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் குரு ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல வரதுக்குள்ளேயும் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் வர வரைக்கும் வருவார். சரியா? ஏன்னா செவ்வாய் ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். இதுதான் ஒரு நிலைப்பாடு. ரொம்ப கூடுதலாக சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? அதனால் லிமிட்டடாகவே சொல்கிறேன். நான் செவ்வாய் பயிற்சி அடுத்தடுத்து நல்லா இருக்குது. சொல்ல வந்த விஷயம் அதான். சரியா? செவ்வாயுடைய பயிற்சி அடுத்தடுத்து மகர ராசிக்கு நல்லா இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானோட அனுக்கிரகம் கிடைக்கும். அவருடைய வாசம் உங்கள் வீட்டில் இருக்குது. முருகப்பெருமான் உங்கள் வீடு தேடி வராரு. வீட்டுக்குள்ளே தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிலையும் புதன் பார்க்காரு. ஸோ சுபகர தொடர்பு நல்லா இருக்குது. செவ்வாய் வந்து அடுத்து 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் 4ஆம் இடத்தை பார்ப்பார். சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. ஆடி மாதம் வந்தாலும் ராசியை பார்க்கறதுனால மதிப்பு மரியாதை, சுயமரியாதை, கௌரவம், ஒரு அந்தஸ்து, தன்னம்பிக்கை, வைராக்கம் இதெல்லாம் கூடும். ஏன்னா சூரியன் ஒரு ஆனஸ்டான கிரகம். அவர் ராசி சம்மந்தப்படுறதுனால ஓரளவு நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே கொஞ்சம் ஆளுமை அதிகாரத்தோடு கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. மகர ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன், புதன், செவ்வாய் நகர்வுகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் மட்டும் 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம் நோக்கி வர்றாரு, வக்கரம் அடைகிறாரு. வருகிற ஜூலை 12ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு ராகுவோட சேர்றதுனால கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன், தனியாக போடுறேன். இப்போ இந்த வீடியோ செவ்வாய் மையப்படுத்தி தான் போடுறோம். செவ்வாய் முக்கியமான கிரகம் மகர ராசிக்கு. சுகஸ்தானாதிபதி, சுகப்படுறதை கொடுக்குறவர், தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறவர், உடல் வலிமையை கொடுக்குறவர், லாபத்தை கொடுக்குறவர், தொட்ட காரியத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்குறவர், மாற்றத்தை கொடுக்குறவர், எல்லாத்தையும் கொடுக்குறவர். செவ்வாய் வந்து நல்ல கிரகம். அதாவது சில பேர் வந்து செவ்வாய் பாவகிரகம் வாங்க, பாவகிரகம் தான் இருந்தாலும் கால் பங்கு சுபர். அவர் வந்து இடங்கள் மாறி நின்னா தான் பாவத்தை செய்வார். ஜனன ஜாதகத்தில் வந்து அந்த தோஷத்தை கொடுப்பார். கலஸ்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷத்தை கொடுப்பார். நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார். மகர ராசி அவருடைய வேண்டிய வீடு, உச்ச வீடு. அதனால் மகர ராசிக்கு பெரும்பாலும் செவ்வாய் வந்து கெடுபலங்களை கொடுக்கறதில்ல. மகர ராசிக்கு செவ்வாய் திசை ஆரம்பத்திலே முடிஞ்சிடும். 3 நட்சத்திரத்துக்குமே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 பேத்துக்குமே வந்து ஆரம்ப காலகட்டத்திலே முடிஞ்சிடும். செவ்வாய் தசை வயதான காலத்தில் வராது. எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 30 வயதுக்கு மேலே ஒரு தசை வந்தால் தான் அதை முழுமையாக உணர முடியும், நல்லது கெட்டது தெரிய முடியும். 30 வயசுக்கு கீழே நம்ம தாய் தப்பன் கண்ட்ரோலில் இருப்போம். மேக்ஸிமம் அவங்கள சார்ந்து இருக்கிறதுனால அவங்க அதை எடுத்துக்கிடுவாங்க, அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. செவ்வாய் தசை வந்து 30 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வராது. ஆனால் செவ்வாய் புத்தி வரும். ராகு திசையில் செவ்வாய் புத்தி, குரு திசையில் செவ்வாய் புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி, இப்படி மற்ற திசையில் செவ்வாய் புத்தி வரும். செவ்வாய் புத்தி இனிமேல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எந்த திசை நடந்தாலுமே இனிமேல் அடுத்து வருகின்ற செவ்வாய் புத்தி வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இன்னொரு தகவல், முக்கியமான தகவல். செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட அம்சம். முருகப்பெருமானுடைய 2வது வீடு, பெரிய வீடு, திருச்செந்தூர், திருச்சீர அலைவாய், கடலும் மலையும் சேர்ந்த இடம். மலை பார்க்க தெரியாது, குன்றுக்குள்ளே இருக்குது, மணலுக்குள்ளே இருக்குது. மணல் குன்று தான் திருச்செந்தூர். ஸோ மணலும் கடலும் சேர்ந்த இடம், மணல் குன்றும் கடலும் சேர்ந்த இடம் தான் திருச்செந்தூர். திருச்சீரழுவ ஐயன், செந்தில் நகர் வேலவன், சிவசுப்பிரமணிய கடவுளுடைய கும்பாபிஷேகம் 7ஆம் தேதி நடக்குது. 7/7/2025 ஆணி 23 திங்கட்கிழமை நடக்குது. 4ஆம் தேதியிலேருந்து யாகசாலை பூஜை நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வந்துடுங்க. 4/11 கூடையவன் நல்ல பலங்களை கொடுப்பார், சுகப்படுத்துவார். வீடு, மனை, வண்டி, வாகன யோகத்தை கொடுப்பார். தாயாரோட அன்பை கொடுப்பார். புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். திருச்செந்தூர் குருஸ்தலம், குரு பகவானாக தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் ஞான குருவாக, மேதா சச்சனாமூர்த்தியாக தான் உட்காந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே பன்னீர் இலையில் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுங்க. பன்னீர் இலையில் விபூதி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டிங்கன்னா முருகப்பெருமான் உங்கள் வீட்டிலே குடியிருப்பார், வீட்டிலே வாசம் பண்ணுவார். நல்லா இருக்கும். அடுத்த வேறு செவ்வாயோட நகர்வு நல்லா இருக்கிறதுனால முருகப்பெருமான் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் இருந்து சகல அமைப்பையும் கொடுப்பார். சகல சௌபாகியத்தையும், ஐஸ்வர்யத்தையும், லாபத்தையும், ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொடுப்பார். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுங்க. போக முடியாதவர்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே போங்க. ஆகஸ்ட் 17 போயிட்டு வந்துடுங்க.
போயிட்டு வர நாள் வந்து என்றைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வியாழன் போங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு வேண்டிய நாள், வியாழக்கிழமை குருவுக்கு வேண்டிய நாள். முருகன் அங்கே குருவாக இருக்கிறதுனால வியாழக்கிழமையும் போகலாம். இல்லைனா குரு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க. இதையே நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னா அந்த வழிபாட்டுக்கு போகிற நாட்கள் ரொம்ப முக்கியம். இதை நான் கடைசியில் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் முழு வீடியோ பார்க்குறது கிடையாது, சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்ல வராரு, இது விசேஷமாக சொல்லியிருக்கிறாரா, இல்லைனா அரைச்சமாகவே அறக்கிறாரா, இல்லைனா பழைய கதையே பேசுகிறாரா அப்படின்னு போயிடுறாங்க. இது எதாவது இருந்தால் இது உண்மை தான். இப்போ நானும் மகர ராசிக்கு நூற்றுக்கணக்கில் வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லா நேரமும் வித்தியாசமாக பேச முடியாது, சில நேரங்களில் ஒரே ஃப்ளோவில் தான் பேசுவேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, போதி ஜோடத்திலிருந்து உங்களுக்கு ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், லக்கண பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பரிகாரம், வழிபாடு, பூஜை புனஸ்காரம் நிறைய சொல்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபார்மாட்டிலாம் முடிங்க. முருகப்பெருமான் உங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுவார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போக முடியாதவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். குருவி நட்சத்திரம் புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம், இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு பூஜை புனஸ்காரம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே 4 நட்சத்திரம் பார்க்கணுங்க. திதிங்கிறது கடைசி தான். திதியை போட்டு எல்லோரும் குழப்பாதீங்க. திதி வந்து ஒரு முக்கியமான விஷயமே அல்ல. திதி எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்கு செய்கிற கர்மங்களுக்கு தான் திதி பார்க்கணும். உயிரோடு வாழும்போது நம்ம 4 நட்சத்திரம் பார்த்தா போதும். 4 நட்சத்திரம் ஓரை, இது 3 பார்த்தாலே போதும். நான் அதை தான் வலியுறுத்தி சொல்லுவேன். சில பேர் வேத ஜோதிடத்தில் இந்த திதி சூனியத்தெல்லாம் போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது, அது நம்பிக்கை தான். அது இந்த ஜாதகத்தில் திதி சூனியம், சில ராசிக்கு திதி சூனியம் ஆயிடுச்சு, கிரகங்களுக்கு திதி சூனியம், இதெல்லாம் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. திதிங்கிறது வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்குள்ளே இடப்பட்ட ஒரு தூரம் தான். அந்த திதி வந்து 15 பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த திதிக்கு வந்து இறை வழிபாடுக்கு தான் திதி இருக்குது. இறைவனுக்கு வந்து ஆகம வழிப்படி சில வழிபாடு செய்கிறது திதி. ஏகாதசினா பெருமாள் கோயில் விசேஷமாக இருக்கும், சஷ்டினா முருகன் கோயில் விசேஷமாக இருக்கும். இது இறைவனுக்கு அவனுடைய பூஜை புனஸ்காரம் ஆகம வழிப்படி இறைவனுக்காக படைக்கப்பட்டதான் திதி. அதுவும் மனிதன் எப்போ இறைவன் ஆறானா, இறந்த பின்னாடி தான் இறைவன் ஆறான். இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிறாங்க. இந்த இதை சொல்கிறது வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சொல்கிறேன், ஆனால் உண்மை தான். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மனிதனை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இறந்த பின்னாடி இறைவனடி சேர்ந்து விட்டார், காலமாகி விட்டார். காலமாகிட்டார் என்ன அர்த்தம்? நீடித்து இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த காலம் இருக்கிற வரைக்கும் அவர் பெயர் இருக்கும். அவர் செஞ்ச காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேர் இருக்கும். நல்லது செஞ்சுட்டு போனார்னா அவர் பேர் இருக்கும். ஒன்றும் செய்யலைன்னா பேரை மறந்துடுவாங்க கொஞ்சம் நாளில். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி தான் சொல்கிறோம். அப்போ வந்து திதிங்கிறது வேறு. ஸோ திதியை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் வந்து சொல்லிடுவேன், திதியெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. சுப திதியில் வச்சுக்கோங்க. திருமணம் பண்ணுறது, வீடு கிரக பிரவேசம், இதுக்கெல்லாம் சில திதிகள் இருக்குது, அந்த திதியில் வச்சுக்கலாம். சரியா? சில திதிகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத திதிகள் இருக்குது. அட்டமி, நவமி, இன்னும் சில திதிகள்லாம் இருக்குது. அந்த திதிகளில் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கணும், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் நட்சத்திரம் தான் முக்கியம். நட்சத்திரம், கிழமை, ஓரை, சரியா? இது 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கும். ஸோ இந்த 4 நட்சத்திரம் பார்த்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது கூடுதலாக தான் சொல்லியிருக்கிறேன். திதியை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த பஞ்சாங்கத்தில் 5 அமைப்பை பற்றி நிறைய பேசலாம். அதுக்கெல்லாம் நேரங்காலம் அவர்கிட்ட சொல்கிறேன். 4 கிழமை, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். 4 கிழமைங்கிறது 2 ஒன்று தான். 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இந்த 5 பற்றி ஒரு நாள் முழுக்க பேசலாம், ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். அது வந்து பொதுவாக சொல்லலாம், ராசிக்கு கிடையாது, பொதுவாக சொல்லலாம். ரைட்டு, நேரங்காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது? அதானே முக்கியம். அதுக்கு தானே வீடியோ பார்க்குறோம். எதுக்கே வீடியோ போடுற? பலன் சொல்லு. மகர ராசி நேயர்கள் நல்லா இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தொட்டக்காரையை தொடங்கணும், காரிய அணுகலாக இருக்கணும், நல்லா இருக்கும். சரியா? திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் உங்கள் வீட்டிலே இருப்பார். அந்த அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே வீட்டில் வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டு 3ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல வேலை சனி பகவான் நேரம் வக்கரம் ஆகிட்டார். 130 நாள் வக்கரம் அடையதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி செவ்வாய் வந்து நேரில் பார்த்தாலுமே சனி பகவான் சற்று பின்னோக்கி வந்துடுவார். செவ்வாய் வரதுக்கு முன்னாடி சனி பகவான் பின்னோக்கி வரதுனால செவ்வாயோட பார்வை பரிபூர்ணமாக இருக்காது. அப்படியே பார்வைப்பட்டாலுமே சனி பகவான் பின்னோக்கி நகர்வதனால அந்த எஃபெக்ட் இருக்காது. சரியா? எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா 2 பொருளில் வந்து 2 பேரில் ஒரு ஆள் வந்து ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் ஆசிலேஷனில் இருக்கும்போது 2 பேருடைய எஃபெக்ட் வந்து பரிபூர்ணமாக இருக்காது. சரியா? நிறைய நம்ம ஒருத்தர் அடிக்க போகிறோம், அந்த ஆள் தளர்ந்து போயிட்டானா நம்ம அடிக்க மாட்டோம், வந்துடுவோம். அவனேப்பா தளர்ந்து போயிட்டான்ப்பா, ரொம்ப ஆள் சோர்ந்து கிடக்க, அவனை போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்துடுவான். அது மாதிரி தான் சனி பகவான் தளர்ந்து போகிறாரு, வக்கரம் அடைகிறாரு. தலைகீழ் பயணம், தலைகீழாக இயங்க போகிறாரு வருகிற ஜூலை 12 உங்கள் ராசிநாதன். ரைட் நேயர்களே, பலன்கள் எப்படி சாமி இருக்குது? பலன்களை சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவலாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.
உங்கள் நட்சத்திரம், லக்கணம், தசாபுத்தி, தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கார், இதை மட்டும் சொல்லுங்கள். இந்த பிறந்த தேதி, டைம் இதெல்லாம் போட வேண்டாம். சரியா? ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு போடுங்க. போது ஜோதிடத்தை பார்க்கிறவர்கள் அனைவரும் ஜனன ஜாதகத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஜனன ஜாதகத்தை பற்றி தெரிந்து வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். வீடு மனை நிலம் வச்சிருக்கவங்க நல்லாயிருக்கும். கட்டட கான்ட்ராக்டர், பில்டிங் ப்ரொமோட்டர், நிலத்தரகர், இடைத்தரகர் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். டீ ஷாப், காபி ஷாப், அப்புறம் ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க. நெருப்புங்கிறது வந்து வேறு ஃபயர் ஸ்டேஷன், ஃபயர் சர்வீஸ், கேஸ் கனெக்ஷன், அதுபோக மின்சார வாரியம், அனல் மின்சாரம், நீர் மின்சாரம், நில மின்சாரம், அணு உலை, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். எல்லாத்துலேயும் நெருப்பு இருக்க தான் செய்யுது. அதுபோக வந்து இரும்பு பட்டறை வச்சுருக்கிறவங்க, பொருட்கள் செய்கிறவங்க, கத்தி, கடப்பாரை, இரும்பு பொருட்கள் அதெல்லாம் தேவைப்படும். மனித வாழ்க்கைக்கு, கட்டட வேலைக்கு நிறைய தேவைப்படும். அது மாதிரி இரும்பு சாமான்கள் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் வந்து ஹோட்டல் வச்சுருக்கவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. போர்டிங் அண்ட் லாட்சிங் நல்லாயிருக்கும். சுக்கிரவர் 5ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு, சப்போர்ட் பண்ணுவார். குயவர்களுக்கு நல்லாயிருக்கும். மண்பானம் செய்கிறவர்கள், இதெல்லாம் குடிசை தொழில், சிற்பிகள், ஓவியர்கள் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். காவல்துறை, இராணுவம், நேவி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும். விளையாட்டு வீரர்கள் நல்லா இருக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செங்கச்சூளை வச்சுருக்கிறவங்க, குவாரி வச்சுக்கிறவங்க, தரைக்கீழே மண்ணு தோண்டி எடுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தோப்பு வச்சுருக்கிறவங்க, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, புளியந்தோப்பு, வேப்பந்தோப்பு, எந்த தோப்பாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும். சிலம்பம், குத்துச்சண்டை வீரருக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து மகர ராசியில் இந்த பிரிவில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இதுதான் பலன்கள். எந்த கிரகம் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருதோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவம், அது சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விஷயத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இப்போ 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாருன்னா 9ஆம் இடம் என்ன? பாக்கியஸ்தானம். அங்கே வந்து லாபஸ்தானாபதி, சுகஸ்தானாபதி போகிறாரு. பாக்கியம் இருக்கும். தாப்பன வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பன வழியில் ஒரு மாற்றம் இருக்கும். தாப்பன வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். தாப்பன வழி பங்காளிகள் என்ன? சகோதரன் தானே. சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இவங்க வழியில் நல்லாயிருக்கும். செவ்வாய் ஏற்கனவே சகோதர காரகன் நல்லாயிருக்கும். கண்ணியில் நல்ல நட்சத்திரம் இருக்குது. சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். இதில் சூரிய நட்சத்திரம் தான் கொஞ்சம் மகர ராசி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து சந்திரன், செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க மகர ராசிக்கு. ஸோ செவ்வாயோட சந்திரன் நல்லா இருக்குது. அடுத்து துலாமுக்கு வந்தாலும் குருபாருக்கு வருவார், குருமங்கள யோகம். அதுபோக 8% வந்து செவ்வாய் நல்லா தாங்க இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் சிம்மத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தாலுமே 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1லேருந்து அவர் வந்து சுக்கிரன் சாரம் எடுத்திருக்கிறாரு. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. பூர நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், ஆண்டாளுடைய நட்சத்திரம், மகாலட்சுமியுடைய நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிறது பிருகுமங்கள யோகம் நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 5-10 கூடவன் சாரத்தில் 4-11 கூடவன் போகிறது நல்லது. கேந்திர கோண லாப ஸ்தானாதிபதி, கர்ம ஸ்தானாதிபதி நல்லபடியாக இருக்கும். சரியா? சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். காரியம் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிருகுமங்கள யோகம். சரி சார், இப்போ வந்து இடையில இன்னொரு தகவலை சொல்கிறேன். திருச்செந்தூருக்கு போக சொன்னீங்க, கும்பாபிஷேகத்துக்கு போக சொன்னீங்க. போக முடியாதவங்க 40 நாளுக்குள்ளே போக சொல்லியிருக்கிறீங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு என்னால் முடியலை சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கிறேன், என்னால் போக முடியல அப்படி சொல்கிறவங்க நான் ஒரு 2 டேட் சொல்கிறேன். அந்த 2 டேட்டை அன்றைக்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. அந்த முருகன் கோயில் வந்து சிவன் கோயிலிருந்து சிறப்பு. சில இடத்துல வந்து முருகனுக்கு வந்து சிவன் கோயில் சன்னிதானம் இருக்கும். அந்த கோயிலுக்கு போய்ட்டிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 15ஆம் தேதி, ஜூலை 22ஆம் தேதி 2 நாள் செவ்வாய்க்கிழமை தான். ஒரு நாள் சஷ்டி, ஒரு நாள் மிருகசீரிசம், செவ்வாய் நட்சத்திரம் வருது. அன்றைக்கி முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிருங்க. முருகப்பெருமான் கோயிலில் போய் செவ்வரளிப்பு வாங்கி கொடுங்க. நெய் விளக்கு போடுங்க. அந்த நெய் விளக்கு வந்து தோரம்பருப்பை பரத்தி அது மேலே போடுங்க. சரியா? எப்போயுமே கோயிலில் விளக்கு போடும்போது முருகப்பெருமானுக்கு வந்து தோரம்பருப்பை பரத்தணும். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே விளக்கு போடும்போது சில காரியங்களை செஞ்சுட்டு பண்ணோம்னா அந்த எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா முருகனுக்கு துவரை பிடிக்கும். தோரம்பருப்பை கொஞ்சம் பரத்திட்டு அதுக்கு மேலே 2 விளக்கு போட்டு வாங்க. நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சர்க்கஸ் வேலையில் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். சர்க்கஸ் வேலை பார்க்குறவங்க, ஸ்டோன் வியாபாரம் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் விவசாயத்துக்கு நல்லா இருக்குது. குத்தகை எடுத்து வேலை செய்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. செவ்வாய்க்கு வீடு கொடுக்குற புதன் கன்னிக்கு தான் போகிறாரு. செவ்வாய்க்கு கொடுக்குற புதன் வருகிற 25ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 25 இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ செவ்வாய்க்கு வீடு கொடுக்குற புதன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால மிகச்சிறப்பு, அருமையான அமைப்புங்க. நல்லா இருக்கும். செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க. அடுத்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போனாலுமே வருகிற 25 ஜூலை 25 போனாலுமே குரு கூட சேருவார், சுபத்தம் அடைவார். குரு சுக்கிர இணைவு நல்லா இருக்கும் 6ஆம் இடத்துல. சரியா நேர்களே? அடுத்து 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருவார். சுக்கிரனுடைய நிலைவு நல்லா தான் இருக்குது. புதனும் நல்லா வருவார். அடுத்து 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுவார். அதிநட்பாக இருப்பார். சிம்மத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ சிம்ம ராசிக்கு சுக்கிரன், புதன், செவ்வாய் அடுத்தடுத்து நல்ல பலன்கள் இருக்குங்க. அதோட செவ்வாயோடைய நிகழ்வு இன்னும் ஒரு 16 மாதத்துக்கு நல்லா இருக்குது. 16 மாதம்னா எவ்வளோ, ரொம்ப நாள் இருக்குது இன்னும். சரியா? சிறப்பாக இருப்பீங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. உடன் பிறந்த சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
தொடர்ந்து பாருங்கள். சரியான நேரங்களே தகவல்களை சொல்லுவேன். நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு 100க்கு 100 சேருதோ இல்லையோ, எப்படியும் ஒரு 40% நிற்கும். அது எல்லாத்துக்கும் நிற்காது, இந்த குறிப்பிட்ட சாரருக்கு தான் நிற்கும். செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் வளர்த்தவங்களுக்கு தான் நிற்கும். இப்போ வந்து நீங்கள் மகர ராசியில் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக மகர ராசி மீன லக்கணம், மகர ராசி கடக லக்கணம், மகர ராசி சிம்ம லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். தனுசு மேசம் விருச்சிகம் சுமாராக தான் இருக்கும். தனுசு கூட ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிகம் மேசத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. விருச்சிகம் லக்கணத்துக்கும் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் லக்கணாபதி வந்தாலுமே 6-8 கூடையவன் வருவார். கொஞ்சம் அளந்து தான் கொடுப்பாரு. சரியா? லக்கணாபதி இருந்தாலுமே அந்தளவு பரிபூர்ணமாக கொடுக்க மாட்டார். அவர் லக்கண ரீதியாக 3, 6, 10, 11 இருந்தாலும் சூப்பர் பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து நீங்கள் மகர ராசி மேச லக்கணம் கேந்திரம் தான், அருமையான அமைப்பு. லக்கணத்துக்கு ராசி 10ஆம் இடத்துல இருக்கும், அருமையான அமைப்பு. லக்கணத்துக்கு 4 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல தொழிலை கொடுப்பார். தாயார் விஷயத்தில் அன்பு இருக்கும், தாய் வழி ஏற்றம் இருக்கும், சிறப்பாக இருக்கும். நல்ல வண்டி வாகன யோகம் இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட இடங்கள், பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும். ஆள் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க, அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அலைச்சலான வேலையை தான் கொடுப்பாரு, ஆனால் ஆதாயத்தோடு கொடுப்பாரு. இப்படி இந்த லக்கணத்தில் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 8 கூடையவன் மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம். அடுத்து 6ஆம் இடம், அடுத்து 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இப்படி பலன்களை தான் கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சமடைவார். மேச லக்கணம் மகர ராசியிலே உச்சமடைவார். நல்ல அமைப்பு தான். லக்கணாபதி வந்து ராசியில் உச்சமடைவது சூப்பர். சரியா? லக்கணாபதி வந்து ராசியில் தொடர்பு கொண்டு ராசியில் உச்சமடைவதனால அருமையாக இருப்பாங்க. சரியா நேரில் இவங்களாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் வயசில் செவ்வாய் தசை வரும், சிறப்பாக இருப்பாங்க. காலேஜில் படிக்கும் போதெல்லாம் நல்லா படித்து முடிச்சோடனே வேலை கிடச்சிரும். நல்லா தைரியமாக வீரியமாக ஸ்போர்ட்ஸ்லலாம் இவங்களுக்கு வந்து நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, விளையாட்டு கோட்டாலெல்லாம் பெரிய லெவல் எடுப்பாங்க. செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி தாங்க பலன்கள் போகும். சரியா? செவ்வாய் வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக நல்ல இடத்துல இருந்தார்னா வாரி கொடுப்பார். வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். ஏன்னா காலப்புரட்சி சக்கரத்துக்கு 1-8 கூடியவர், மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உடையவர். மேசம் வந்து பிறக்கிறது வீடு, 8ஆம் வீடுங்கிறது வந்து மனிதனுடைய இறுதி காலம், இறக்கிறது. ஸோ ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் முருகப்பெருமானோட அருள் இருக்க வேண்டும். முருகப்பெருமான் முக்கியமான கடவுள். நம்ம தென் தமிழ்நாட்டுக்கே முக்கியமான கடவுள், தென்னகத்துக்கே முக்கியமான கடவுள். ஏன்னா முருகனுடைய இதில் தான் தமிழ்நாடே இருக்குது. நம்ம பார்டர் பார்த்தோம்னா திருத்தணி, சவுத்தில் பார்த்தோம்னா திருத்தணி டு திருச்செந்தூர் தான் தமிழ்நாடு. திருச்செந்தூர் அங்கிட்டு கடல், அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா கன்னியாகுமரி வரும், அவ்வளோதான். அங்கிட்டு கிடையாது, கடல் வந்துடும். ஸோ திருத்தணி டு திருச்செந்தூர் 6 வீடுமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ முருகப்பெருமானோடைய ஆளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டே இருக்குது. அதனால தான் எல்லாருமே இந்த மாநாடெல்லாம் முருகனுக்கு போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக போடுறதான் வழியே முருகனுடைய ஆளுமையில் தான் தமிழ்நாடு இருக்குது. சரியா நேர்களே? அதனால் முருகப்பெருமான் வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறார். உங்கள் வீட்டுக்கு ராசி 4 கூடையவன் 9ஆம் இடத்துல சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானத்தில் வந்து மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்குறார். இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாரும் ஜோதிடர் ஆக முடியாது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில பேர் ஜோதிடர் ஆகலாம். சரி, இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம் சார், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு ஜோதிட அறிவு நிறையா இருக்குது, ஜோதிட ஆர்வம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்சூரன்ஸ் துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்ஐசியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அதுபோல் மற்ற பேங்கிங் செக்டாரில் இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எழுத்தாளர்கள், டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வக்கீல் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அமைச்சருக்கு ஆலோசனை இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நல்லாயிருக்கும். ரேடியோ தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடவுள் மேலே பக்தராக இருப்பீங்க. சரியா? கோயில் குருக்கள், ஆன்மீகவாதிகள், கோயில் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஏற்கனவே சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயம் முடித்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். டீச்சர் வேலை, குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் வேலை படித்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். செவ்வாய், சுக்கிரன், புதன் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. எப்படி போகுதுன்னா, செவ்வாய்க்கு புதன் 11ஆம் இடம், புதனுக்கு சுக்கிரன் 14ஆம் இடம். நல்ல அமைப்பாக இருக்குது. சரியா? இப்படி தாங்க பலன்கள் வரும். இப்படி ரேராக தான் வரும் மகர ராசிக்கு. சரியா? இப்படி வரும்போது மிக நல்லாயிருக்கு. ஏன்னா 3 கிரகங்களுமே மகர ராசி வேண்டிய கிரகங்கள். நல்ல பலன்களை அடுத்தடுத்து கொடுப்பாங்க. ஓகே சார், சுக்கிரனும் இப்போ வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நகைக்கடை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். தங்க நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, நகை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளியும் அப்படி தான், சில்வர் அண்ட் கோல்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செயற்கை கற்கள், ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். ட்ரெஸ்ஸு, ஜவுளி கடை, தறி போடுறவங்க, தறி நெய்கிறவங்க, வீவிங்கி, டெக்ஸ்டைலு, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். மணல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மணல் லோடு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், செங்கல், செவ்வாயோட அணுக்கிறவங்க, செங்கச்சூளை வச்சுருக்கிறவங்க, செங்கல் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். சிகப்பு அப்படின்னு நல்லாயிருக்கும். மட்டன் ஷாப் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். கறிக்கடை,
கோழி கடையாக இருந்தாலும் சரி, ஆட்டு கடையாக இருந்தாலும் சரி, கசாப் கடையாக இருந்தாலும் சரி, கறி கடை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். ரத்த சம்மந்தப்பட்ட இடத்துல செவ்வாய்க்கு வந்து சிறப்பாக கொடுப்பாரு. பிளட் பேங்க் வச்சுருக்கிறவங்க, லேபரேட்டரி வச்சுருக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். டெஸ்ட் எடுக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு முக்கியமான கிரகம். மனிதனுக்கு வந்து கவசமே செவ்வாய் தான். மண்டே ஓடு செவ்வாயோட காரகத்துவம், எலும்பு கூடு செவ்வாயோட காலகத்துவம். நம்ம இருதயத்தை காக்குதில் மார்பு கூடு, எலும்பு கூடு, இது வந்து செவ்வாய் தான். மண்டை கூடும் செவ்வாய் தான். மண்டே ஓடு வந்து மூளையை காக்குது, நெஞ்சு எலும்பு வந்து இருதயத்தை காக்குது. ரெண்டும் ஒரு மனிதனுக்கு முக்கியம். மூளை அறிவுக்கு, இருதயம் வந்து மனதுக்கு. மனப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக சொல்கிற வார்த்தைக்கு ரெண்டுக்குமே மூளையும் இருதயம் வரும். இது ரெண்டுக்குமே பாதுகாப்பாக இருக்கிறவர் செவ்வாய் தான். நிறைய சொல்லிட்டு போகலாங்க. சரியா? சொல்கிறதுக்கு நான் ரெடி, கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுபோக வந்து பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பால் பண்ணை, கால்நடை, இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். மில்க் ப்ராடக்ட், பால், தயிர், வெண்ணெய், இது மாதிரி வேலையில் தொழில் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் இருக்கும். லாண்ட்ரி தொழில், தறி, ஃபோட்டோ ஸ்டுடியோ, படங்களுக்கு வந்து ஃப்ரேம் போடுறது, முகமாக்கும் கண்ணாடி, கோயிலில் பூக்கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பூக்கடைனால வெத்தலைவாக்கு பூ எல்லாமே வந்துடும், தேங்காயெலாம் வந்துடும், சந்தனம் எல்லாமே வந்துடும். அதுபோல் மார்க்கெட்டு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புளி மண்டி, வெங்காய மண்டி, கரும்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பலகார கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால், நிறைய சொல்லிட்டு போகிறேன் நான். சமையல் பாத்திரம் வாடகைக்கு விடுறவங்க, அது செவ்வாயோட காரகத்துவம் தான். இங்கே வந்து நான் செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 விதத்தை காம்பினேஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த 3 கருங்க நல்லா இருக்கிறதுனால அடுத்தடுத்து நல்லாயிருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் எடுத்து புதன் வீட்டுக்கு போகிறாரு, செவ்வாய் வந்து புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. இப்படி அவங்களுக்குள்ளே ஒரு சில பரிவர்த்தனைலாம் நடக்க போகுது. அடுத்தடுத்து பரிவர்த்தனை சொல்ல முடியாது, பட் அந்த வீடு சம்மந்தப்படுறாங்க. ஸோ அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு கரகம் ஒரு வீட்டில் வச்சுன்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட வேலையை தான் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். மியூசிக்கல் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், இசைவாசியை வாக்கிறவங்களுக்கு அடுத்த வரையின நாட்கள் நல்லாயிருக்கும். எவ்வளோ நாட்கள் சார் நல்லாயிருக்கும் சொல்கிறியே, இதுக்கு ஒரு டைம் இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா, குறைஞ்சது ஆகஸ்ட் 25 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 25 இன்னும் வந்து இன்றைக்கி வந்து ஜூலை 5 தான். சரியா? ஆகஸ்ட் 25 நாள் நிறையா இருக்குது. 45 நாளுக்கு இது நிற்குங்க. ஏன்னா நல்லா இருக்குன்னா எவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும்? எதுவுமே ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது. வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் தான். 20 வயசில் இருந்த மாதிரி 40 வயசில் இருக்க முடியாது, 40 வயசில் இருந்த மாதிரி 60 வயசில் இருக்க முடியாது. நிறைய மாறுது. நித்தம் மாறுகிறது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததெல்லாம் நடந்ததெல்லாம் எத்தனையோ, எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்குது. மாற்றத்துக்கு உட்பட்டு தான் வாழ்க்கையே இருக்குது. வாழ்க்கை ஒரு மாற்றம் தான். சிலருக்கு நல்ல மாற்றமாக இருக்குது, சிலருக்கு ஏமாற்றமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு சார் நிற்கும்னு ஒன்று இருக்குல்ல, இதுனா வாழ்நாள் முழுக்க இருக்க போதா? இல்லை, குறிப்பிட்ட நாளைக்கு தாங்க. எல்லாமே பழங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலையில் சாப்பிட்டோம்னா ஒரு மணி வரைக்கும் தாங்கும். 1 மணிக்கு மேலே பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்நேரம் நம்ம நினைக்கக்கூடாது, என்னோட காலையில் தானே நல்லா சாப்பிட்டோம், இப்போ எதுனா மறுபடியும் பசிக்குதே, மறுபடியும் சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி அது போகிற இடத்துக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். வயிறு கேட்குது, குடல் கொதிக்குது, குடுன்னு, அதுக்கு ஏதோ கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி தான் கிரகங்கள் மாறும்போது பழங்கள்லாம் மாறி போயிடும், நின்று போயிடும். மற்றபடி வேறு கிரகங்கள் வரும்போது வேறு மாதிரி பழங்கள் வரும். நல்ல பழங்கள் வரும்போது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, கெட்ட பழங்கள் வரும்போது சங்கடப்படுறீங்க. எனக்கு சரியில்லையே, நான் கஷ்டப்படுறேனே, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறதுக்குன்னா அந்த லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன செய்ய முடியும்? மகர ராசி, துலா லக்கணம். குரு திசை வந்துச்சுன்னா சுத்தமாக முடிஞ்சு போச்சு. துலா லக்கணத்துக்கு செவ்வாய் திசை நல்லா இருக்காது. திருவோண நட்சத்திரத்தை பிறந்திருப்பான், பிறக்கும் போதே நல்லா இருக்காது. செவ்வாய் மாரக ஸ்தானத்தில் இருந்திருப்பார். அடுத்து ராகு திசை சுமாராக இருக்கும் துலா லக்கணத்துக்கு, மகர ராசி துலா லக்கணத்துக்கு. அதுவும் ராகு வந்து வகைத்தொகையாக மாட்டிக்கிட்டாருன்னா, செவ்வாய் கூடயோ சனி கூட சேர்ந்துட்டாருன்னா ராகு திசை நல்லா இருக்காது. அப்போ முடிஞ்சு போச்சா? செவ்வாய் திசையில் ஒரு 4 வருஷம் இருக்கும் செல்னிக்கு. ராகு திசை ஒரு 18 வருஷம், 22 வயசு ஆகிப்போச்சு. 22 வயசு வரைக்கும் நல்ல தான். ஆரம்ப கல்வியும் படிக்க முடியாது, ஹையர் செகண்டரி படிக்க முடியாது. அடுத்து குரு திசை வரும், சுத்தமாக நல்லா இருக்காது. 16 வருஷம், 36 வயசு ஆயிரும். 22, 16, 38 வயசு. கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணமும் ஏதோ இடர்பாடலை இடி வாங்கி கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்தோ பக்கலையோ அப்படியோ வாழ்க்கை 38 வயசுக்கு போயிடும். அதுக்கடுத்து சனி மகா திசை நடக்கும். சனி திசை ராஜயோகாதிபதி திசை தான். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலங்களை கொடுப்பாரு. அவர் நல்ல நிலைமையில் இல்லைப்பா, சூரியன் கூட சேர்ந்துட்டாரு, செவ்வாய் கூட சேர்ந்துட்டாரு, ராகு கூட சேர்ந்துட்டாரு, கெட்டு போயிட்டாரு. லக்கணத்துக்கு ஆகாத சாரத்தில் நிற்கிறாரு. துலா லக்கணத்துக்கு ஆகாத குரு சாரத்தில் நிற்கிறாரு. குரு வீட்டில் இருக்கிறாரு, குரு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஒரு சங்கடமான நிலையத்தில் இருந்தாருன்னா சனி திசை நல்லா இருக்காது. இவங்களுக்கு தான் பிறந்ததுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் நல்லாவே இருக்காது. சரியா? அடுத்தடுத்து வருகிற தசா புத்தி வந்து லக்கண ரீதியாக நல்லா இருக்காது. அந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்காது, பாவப்பட்டு இருக்கும், சுப தொடர்பில் இருக்கிறாது, கஷ்டப்பட்டு இருக்கும், கையில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஒருத்தர் உதவி செய்ய வரானா அவன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் உதவி செய்ய வருவான். அவனே கையை காலை கட்டி போட்டுருக்கேன்னு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் நிறைய பேருக்கு இங்கே லக்கண ஜாதகத்தில் நல்லா இருக்காது.
இந்த நேரத்தில் நான் வந்து மகர ராசிக்கு ஆகா ஓகான்னு சொல்லுவேன் நான். அது உங்களுக்கு புரியாது. என்னடா இருந்தாலும் அள்ளி விடுறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, மகர ராசி துலா லக்கணம், இது நல்ல அமைப்பு தான். மகர ராசி துலா லக்கணம்ங்கிறது ஒரு கேந்திரம், நல்ல அமைப்பு தான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அடுத்தடுத்து வருகிற தசாநாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவங்க பாவகிரகங்களோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இல்லைன்னா கஷ்டப்பட்டுருவாங்க. தசை நல்லா இருக்காது. தசை நல்லா இல்லைனாலே முடிஞ்சு போச்சு. 100க்கு 50 மார்க் இல்லைன்னு அர்த்தம். 50 மார்க் அவர் எழுதலைன்னு அர்த்தம். அதுக்கடுத்து மீதி கோச்சார பலன்கள், மற்ற பலன்கள், லக்கணாதிபதி, லக்கண சுபர்கள் இவங்கெல்லாம் வளர்த்துருந்தால் ஏதோ கொடுப்பாங்க. கைக்கு வாய்க்கும் போயிட்டுருக்கும் வண்டி. சரியா, ஏதோ வாங்கினே வைத்த கழுவனே போயிட்டுருக்குன்னு இருக்கும் வழியை பெருசாக அது சாதிக்க முடியாது. ஒரு இடம் வாங்கணும், வீடை கட்டணும், செட்டில் ஆகணும், இதெல்லாம் வராது. பொதுவாக உங்கள் ராசி ஒரு பக்கம் இருந்தாலுமே லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மகர ராசி மேச லக்கணம் வேண்டாம், மகர ராசி ரிஷப லக்கணம்னு வச்சுக்கிறோம். நல்ல அமைப்பு தான், ஒரு கோணம் தான். ராசியாதிபதி சனி பகவான் ராஜயோகாதிபதியாக வருவார் ரிஷப லக்கணத்துக்கு. ரிஷப லக்கணத்தில் 4 லக்கணத்துக்குள்ளே சுக்கிரன்னு செவ்வாய் இருந்தால் தான் சொந்த வீடு கட்டுவாங்க. கொஞ்சம் வயசில் செவ்வாயும் சுக்கிரன்னு தாண்டி எங்கேயோ போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் இடம் தாண்டி போயிட்டாங்க, தனுசு தாண்டி போயிட்டாங்கன்னா சொந்த வீடு கட்ட மாட்டாங்க, வயசாயிரும். செவ்வாயும் சுக்கிரனும் லக்கணத்துலேருந்து 4 வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்கும். அவங்க பிறக்கும்போது சொந்த வீட்டில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் மகர ராசி ரிஷப லக்கணம் 2ஆம் இடத்துல மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவங்க பிறக்கும்போது சொந்த வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஆமாம் சார், நான் பிறக்கும்போதே சொந்த வீட்டில் தான் பிறந்திருக்கிறேன். ஏன்னா சொந்த வீட்டை கொடுக்குறவர் செவ்வாயும் சுக்கிரன் தான். மனை பூமியை கொடுக்குறவர் செவ்வாய், வீட்டை கொடுக்குறவர் சுக்கிரன். ஸோ சுக்கிரன் செவ்வாயும் லக்கணத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்குள்ளே இருப்பாங்க. இதுதான் சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாருங்கிறாங்க. ஒருத்தர் வந்து மகர ராசி ரிஷப லக்கணம், 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சுக்கிரன், கண்டிப்பாக அவன் சொந்த வீட்டில் தான் பிறந்திருப்பான். இல்லைனா ஒரு 30-40 வயசுக்குள்ளே சொந்த வீடு கட்டிடுவான். பிறக்கும்போது சொந்த வீடு இருக்கும், தாப்பை வீடு இருக்கும், அதை அனுப்பிப்பாங்க. இல்லைனா ஒரு 40 வயசுக்குள்ளே வீடு கட்டிடுவான். கண்டிப்பாக இந்த அமைப்பு இருக்கும். ஆமாம் சார், எனக்கு அந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லைனா சும்மா இப்படி எல்லோரும் சொல்லிட்டு போவாங்க, யூடியூப்பில் பலன் சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் கேட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். என்னடா ஒன்றும் நடக்க மாட்டேங்கேட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் நடக்காது. மொதல் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பில் எப்படி இருக்கா தெரிஞ்சு வச்சா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எத்தனையோ தெரிஞ்சு வைக்கிறோம்ல, தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறோம். அவர் நடித்த படம், இவர் நடித்த படம், எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, கருணாநிதி, ஜெயலலிதா, என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம ஊர் உலகத்தை பற்றி தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், ஊர் கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம சுய சாதகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல, அதுதானே நமக்கு வாய்ப்பாடு. நம்ம ஜீவனே அதானே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறது ஜாதகம் தானே. சரியா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும். அடுத்து வந்து இலவ மஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டில் மத்திய வியாபாரம் பண்ணுறவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கால்நடையை பற்றி சொல்லிட்டேன். பெர்ஃப்யூம், செண்டு வியாபாரம், குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கவங்க மிக சிறப்பாக இருக்கும். வாகனங்கள், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், கவிஞர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்கள், கேளிக்கைத்துறையில் இருக்கிறவங்க, இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், விளையாட்டு எல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, மேஜராக இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மகர ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்களே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் நல்லா இருக்கணும்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஜூலை 15, ஜூலை 22 போயிட்டு வாங்க. எனக்கு அதுவும் முடியலை சார், எனக்கு கோயிலுக்கு போகிறது கூட நேரம் இல்லை சார், எனக்கு கோயிலுக்கு போகிறது கூட நேரம் இல்லை, நான் வீட்டில் தான், எனக்கு அந்தளவுக்கு வேலை இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க கோயிலுக்கு போகிறது கூட நேரம் இல்லாமல் வேலை பார்க்குறவங்க. ஏன்னா மனசால் நினைக்க மாட்டாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு நேரங்காலம் ஒதுக்கி நம்ம போகணும், இல்லைனா போகவே முடியாது. வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் மனுஷனுக்கு, வேலை. அதுக்கு வந்து மெனக்கிறது கிடையாது. சரியா, நம்ம ஒன்று வேணும்னா அதில் மெனக்கட்டால் தான் காரியம் நடக்கும். சரி சார், வீட்டில் நின்று சாமி கும்பிடணும்னா வீட்டில் வந்து செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை சாமி கும்பிடுங்க. சரியா, குரு உரை அல்லது செவ்வாய் உரையில் முருகப்பெருமானை நினச்சி கும்பிடுங்க. நெய்வேத்தியத்துக்கு 2 வாழைப்பழம் வைங்க, 2 விளக்கு ஏற்றுங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க, பால் பாயாசம் வைங்க, இல்லைனா பால் வைங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். முருகப்பெருமான் படத்துக்கு அலங்காரம் பண்ணுங்கள். முருகன், மகாலட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் 4 பேரையும் அலங்காரம் பண்ணி அந்த படங்களுக்கு பூ போடுங்க. செவ்வரளி பூ, செந்தாமரை பூ, இல்லைனா செம்பருத்தி பூ போடுங்க. செந்தாமரை பூவை நான் ஏன் சொல்கிறேன்னா, செந்தாமரை வந்து மகாலட்சுமியோட அம்சம். இப்போ வந்து முருகன் வந்து செவ்வாய் வந்து பூர நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் செந்தாமரை பூவையும் முருகனுக்கு வைக்கலாம். அந்த பூவை வச்சுக்கிட்டு அது மேலே குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும். ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முருகனுடைய நாமத்தை சொல்லி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் செவ்வாய் சுக்கிரன் அனுக்கிரம் மகர ராசிக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்கும். சரியா நேரில் இதுதான் சூட்சும வழிபாடு, ஒன்றும் கிடையாது. செந்தாமரை பூவை வாங்கி முருகன் படத்துக்கு பாதத்தில் வச்சுருங்க, குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள், முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேல் போற்றி, தனியை வேலா போற்றி, குமாரா வேலா போற்றி, சிவசுமணி கடவுளை போற்றி, சுவாமிநாதா போற்றி, தாப்பன் சாமியை போற்றி,
திருச்செந்தூர் முருகாப்பட்டி, தென்பரண்டத்து முருகாப்பட்டி, திருத்தணி முருகாப்பட்டி, பழமச்சோலை முருகாப்பட்டி, சிறுவாபுரம் முருகாப்பட்டி, பாலசுப்ரமணிய கடவுளைப்பட்டி, மருதமலை ஆண்டவரைப்பட்டி, விராலிமலை முருகாப்பட்டி, அருணகிரிநாத கருவியாப்பட்டி, பழமச்சோலை முருகாப்பட்டி, அப்புறம் வந்து பழனி முருகாப்பட்டி, தண்டபாணி கடவுளை பொட்டி, ஞானதேசியா பொட்டி, ஞானகுருபரா பொட்டி, ஞானபண்டிதா பொட்டி, போகர் கரைவனை பொட்டி, புலிப்பாணி கரைவனை பொட்டி, சித்தனே அவர் தான் சித்தர். 18 சித்தருக்கு அருள் வரை முருகன் தான். சித்தர்கள் அடக்க வேணும்னா முருகனை கும்பிட்டா தான் சித்தர் ஆக முடியும். சரியா? சித்தர்களுக்கு பெரிய சித்தர் முருகப்பெருமான் தான். ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனுடைய நாமத்தை சொல்லுங்கள். குங்குமத்தை போடும்போது நாமத்தை சொல்லுங்கள். நாமம் தெரியலன்னா ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை அப்படியே செந்தாமரையில் போடுங்க. ஒரு 108 தடவை போடுங்க. 108 தடவை போட எனக்கு நேரம் இல்லை சார், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 54 தடவை போடுங்க. 54 தடவை என்னால் போட முடியாது சார், எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 18 தடவை போட்டுட்டு பூஜையை முடிங்க. கந்தேச கவசத்தை படிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள். சரியா? அந்த இதழ்களில் விழுந்திருக்கும், அந்த செந்தாமரை இதழ்களில் அந்த குங்குமம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. தினமும் நெற்றியில் வைங்க. வெற்றிவேல் வெற்றி கிடைக்கும். செந்தில் நகர் வேலவன் செந்தூர வடிவில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை கொடுப்பாரு. ஏன்னா முருகனாலே சிவப்பு தானே, அங்கார பகவானாலே சிவப்பு தான், அங்காரகனாலே நெருப்பு தான், சிவப்பு தான். நல்லாயிருக்கும். நிறையா சொல்லிட்டு போகலாம். டைமும் ஆகிட்டு இருக்குது. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பலன்கள் நல்லா இருக்குது. செவ்வாயால் இன்னும் வருகின்ற காலம் மிகச் சிறப்பாக இருக்குது. அந்த முருகப்பெருமான் உங்கள் வீடு தேடி வந்துட்டார். நல்ல அறிகுறிகளாக இனிமேல் தெரியும். ஆள் நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்கிட்ட இணக்கமாக இருப்பீங்க. சரியா? சகோதரக்காரன் அல்லவா எல்லாத்தையும் கொடுப்பாரு. திருமண தோஷம் இருந்ததுன்னா சரியாக போயிடும். திருமண தடைகளை நீங்கிடும். இந்த காலத்துலலாம் அலைன்ஸ் பார்க்க முடியாது. ஆனி மாதம் வேணால் பார்க்கலாம். ஆனி மாதம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குது. ஆடி மாதம் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். ஆடி 18 அன்றைக்கி சில காரியங்கள்லாம் பண்ணுங்கள். பொண்ணுக்கு புடவை வாங்குறது, பத்திரிக்கை அடிக்கிறது, மற்ற விஷயம் பேசுகிறது எல்லாமே பண்ணுங்க. திருமண வேலையெல்லாம் பண்ணுங்க. ஆடி மாதம் யாரும் நேரடியாக போய் பார்க்காதீங்க, ஃபோனில் பேசிக்கோங்க. ஆவணி மாதம் நல்ல காரியம் நடக்கும். சரியா நேயர்களே? இந்த ஆணியும் ஆடியும் அதுக்கு அச்சாரமாக அமையும். திருமண வேலைகள்லாம் நல்லா இருக்கும். தோசம் கீசம் இருந்தால் நிவர்த்தி ஆயிரும். இது தகவல் இருந்துச்சுன்னா வீடியோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. வீடியோ சரியாகவே கேட்குறது கிடையாது, அரையங்குறமாக கேட்குறது. உடனே ஃபோன் பண்ணி கட்டுறது. சார் இதுக்கு என்னமோ சொன்னீங்களா, அதை சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்டலாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு என்னால் வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு வேலைகள் நிறையா இருக்கும். நான் அடுத்து ஒரு வீடியோ போடணும். இன்றைக்கி ஒரு அன்னதானம் இருக்குது. இன்றைக்கி அந்த அம்மன் கோயிலில் போய் அன்னதானத்துக்கு போகணும். மதியத்துக்கு மேலே போகணும், வேலை இருக்குது. சரியா? இன்றைக்கி சனிக்கிழமை அன்னதானம். இந்த திருவிழா முடிஞ்சிருச்சு, நேற்றோடு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அன்னதானம், இன்னையோட விழா நிறைவு. எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது. கோயில் பூஜை புனஸ்கார வேலைகள் நிறையா இருக்கிறதுனால நான் அப்படியே அந்த ஜோலியில் தான் இருப்பேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் போடுங்க. சரியா? வாட்ஸ்அப்பில் எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, பெருசாக கட்டுறாதீங்க. ஷார்ட்டாக இருந்தால் கேளுங்க. ஜனனஜான் செக் பண்ணணும்னா அதுக்கு பணம் கட்டி தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் அணுகுனீங்கன்னா அதை எடுத்து என்னென்னு சொல்லுவோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். வருஷப்படி தான் பார்த்து கொடுப்பேன். அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ஜாதகம் வருது, நமக்கும் டைம் அமையணும். அவசரப்பட்டுலாம் பார்க்கக்கூடாது. ஜாதகத்தை பார்க்கும்போது சரி, கோயில் உலகத்துக்கு போகும்போது சரி, அவசரப்பட்டே செய்யாதீங்க. அப்படி டைம் நெருக்கடியாக இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் கோயிலுக்கு போங்க. நான் நெருக்கடியால் தான் கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போய்ட்டு சும்மா இப்படி பார்த்துட்டு போவேன் அப்படிலாம் போகாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு டைம் நல்லபடியாக கிடைக்கும். அன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு இறைவனை மனப்பூர்வமாக அமர இருந்து கும்பிடுங்க. அதே மாதிரி ஜாதகம் செக் பண்ணாலும் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து பொறுமையாக செக் பண்ணுங்கள். அவசரத்தில் டென்ஷன்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த 2 காரியத்தையுமே பதட்டத்தில் செய்யக்கூடாது. இது 2மே முக்கியமானது. சரியா? ஆண்டவன் நம்மளை படைத்தவன். அந்த படைத்தவன் படித்த புத்தகம் தான் ஜாதகம். ஜாதகம் உங்களுடைய புத்தகம், உங்களுடைய லாக் புக்குன்னு அர்த்தம். மகர ராசியில் பிறந்தவருடைய லாக் புக் தான் ஜாதகம். அதில் தான் அதுபடி தான் நடக்கும். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தோம்னா எல்லாத்தையும் சொல்லிடுவார். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன். மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அந்த அகிலாண்டு கோடி நாயகன் பிரம்மாண்ட நாயகன் முருகப்பெருமான் மகர ராசி சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்காயத்தையும் கொடுப்பார். மகர ராசியை காப்பாற்றுவார். அந்த சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி மகர ராசிக்கு அனைத்து சுகத்தையும் லாபத்தையும் கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.